கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் நாத்து நடும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா வந்த வண்ணம் உள்ளனர். அதில் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் நட்சத்திர ஏரிக்கு அருகில் பிரையண்ட் பூங்கா உள்ளது. இதில் வருடந்தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் விடுமுறை நாட்களை முன்னிட்டு லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வருவது உண்டு. சுற்றுலா பயணிகளை கவரும் 1,00,000க்கும் மேல் மலர்கள் கடந்த 4 மாதங்களாக பதியம் செய்யப்பட்டு வருகிறது. பதியம் செய்யப்பட்ட பூக்களின் மலர்கள் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் என கொடைக்கானல் தோட்டக்கலை இயக்குனர் காயத்ரி சிறப்பு பேட்டி அளித்தார். அனைவருக்கும் வணக்கம். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக வருடம் நம்ம கோடை நிலவை முன்னிட்டு மலர் கண்காட்சிகள் பிரையண்ட் பூங்காவில் நடக்கும். இந்த ஆண்டும் 60வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நம்ம 1,50,000 நாற்றுக்கள் நடவு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் தொட்டிகளில் 20,000 தொட்டிகளில் புதிய வகை பூக்களை நடவு பணி செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வெளிநாட்டுகளில் வளரக்கூடிய மலர்களாகிய லில்லியும் கேனா லில்லி இந்த மாதிரி புதிய வகை பூக்களை இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூக்கள் மே மாதம் வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் டேலியா, ஆஸ்டர், சால்வியா, மேரிகோல்டு, ஆன்டிவினோ இந்த மாதிரி பல வகையான மலர்கள் நாற்றுக்கள் போட்டு செடி ரெடி ஆகிட்டு இருக்கு.